என்ன கபிலன், எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்களா? இல்லையே. அப்ப ஏதாவது அபிஷியல் மீட்டிங் இருக்கா என்ன? நோ. அப்புறம் எதுக்கு பீரோல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புனிதா. கபிலன், நானும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இல்லையே, நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். ட்ரெஸ் எதுக்கு பேக் பண்றீங்கன்னு தானே கேட்டீங்க? ஆமா. முதல்ல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸா? எதுக்கு? கட்ன வைஃப் கிட்ட யாராவது ப்ராமிஸ் கேட்பாங்களா? எனக்கு அந்த மாதிரி ப்ராமிஸ் கேட்கறதுலாம் பிடிக்காதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நாளைக்கு மாமா வந்ததும் நாம அந்த வீட்டுக்கு கிளம்பணும். ஓகேவா? கபிலன், சொல்லுங்க புனிதா, ஓகேவா இல்லையா? கபிலன், அப்பா நாளைக்கு வந்துருவார் தான். ஆனா எனக்கு இந்த ஆனா அவனால வேணாம் புனிதா. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கபிலன், இப்போ அப்பா வந்துட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் கேட்டேன். கபிலன், இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இது கோவம் இல்ல புனிதா, பயம். தினம் தினம் உங்க வீட்டு ஆளுங்க மாறி மாறி உங்களை திட்டுறதும், அதுக்கு நான் அவங்க மேல கோவப்படுறதும் என்னால முடியல புனிதா. என்ன ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா நானா ஒதுங்கி போற ஆளு. என்னையும் உங்களையும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்காகவும் மாமா இந்த வீட்டுக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன். ப்ளீஸ், உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்களும் நம்ம குழந்தையும் மட்டும்தான் முக்கியம். நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க புனிதா. கபிலன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என் அப்பா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லி நான் என் மாமா கிட்ட சொல்லணும். அது நீங்க இங்க இருந்தா பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நம்ம வீட்ல இருந்து கூட நீங்க மாமா கிட்ட பேசலாமே. பேசலாம் தான். ஆனா நான் இல்லாதப்போ மாமாவால இங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நீங்க என்ன கடவுளா புனிதா? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுட்டு கடைசியில தான் எனக்கு வரம் கொடுப்பீங்களா? கபிலன், நீங்களே இப்படி கோவமா பேசினா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மாமா கிட்ட பேசி அவர் தப்பா நினைக்கிறத புரிய வச்சுட்டு போலாம் கபிலன். அப்புறம் நானும் நிம்மதியா உங்க கூட வந்து இருப்பேன்ல. அப்போ நீங்க எனக்கு ப்ராமிஸும் பண்ண போறதில்ல, என் கூட வரவும் போறதில்ல, அப்படிதானே? நீங்க கூட தான் நான் இவ்வளவு சொல்லியும் நம்பாம என்கிட்ட ப்ராமிஸ் கேக்குறீங்க. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, கை காட்டுங்க, நான் இப்பவே ப்ராமிஸ் பண்றேன்.